அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம அவுட் சோர்ஸில் பழமொழி 400 சரிங்களா, புலியூர் கேசிகன் அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர். அவர் எழுதிய புத்தகத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் 4 எக்ஸாமில் நமக்கு என்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னு பொறுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு நோட்டை வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. நம்ம அப்படியே நோட் பண்ணிக்கலாம். பொதுவாக பழமொழி 400 அப்படின்னாலே ஒரு ஆசிரியர் நமக்கு தெரியும், மூன்றுரை அரையனார் சரிங்களா. நிறைய பழமொழிகள் இடம்பெறதுனால பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இதில் நமக்கு படித்தாலே எல்லாமே பேராகிராஃப் டைப்பில் இருக்குது சரிங்களா. எல்லாமே நமக்கு பேராகிராஃப் டைப்பில் இருக்குது. இதில் நமக்கு முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது பழமொழி அகரவரிசை சரிங்களா. இது பார்த்திங்கன்னா சும்மா பழமொழியாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு லைனாக. இப்போ புண்ணுக்கு மருந்து போட முடியும், இந்த மாதிரி நம்ம 8th புக்கில் படிச்சிருப்போம் சரியா. அதிர அடித்தா உதிர விளையும், இந்த மாதிரி குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரே ஒரு லைனில் பழமொழியை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா 194வது பேஜில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தற்சிறப்பாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா சும்மா அப்படியே வாசித்து விடலாம் சரி. ஏன்னா நம்ம படிக்காமல் போயிடக்கூடாது. அதன் காரணமாக நம்ம வாசித்து விடும்போது நமக்கு ஏதாச்சும் முக்கியமானது இருந்தால் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த பாடல் வரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பிண்டியின் நீழல் பெருமான் அடி வணங்கி பண்டைய பழமொழி 400ல் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நான் எது சார் படிக்கணும், எது சார் நோட் பண்ணணும் அப்படின்னா, நான் எதெல்லாம் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு இடத்துல இதை நோட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அதை மட்டும் என்ன செஞ்சுக்கணும், நோட்டில் எழுதி வச்சுக்கணும். வேறு எதுவும் பெருசாக நம்ம இதில் படிக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ பிண்டி, இந்த பாடல் வரியில் பிண்டி அப்படின்னா அசோகு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. பண்டைய பழமொழியில் தொன்றுபடு பழமொழி சரிங்களா. பண்டைய பழமொழி தொன்றுபடு பழமொழி அப்படின்னு சொல்கிறோம். பண்டைய காலத்தில் பழமொழி என்ன சொல்கிறோம், தொன்றுபடு பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறோம் சரிங்களா. அப்போ இவற்றை அனைவரும் என்ன சொல்கிறாங்க, கற்று மனம் கொண்டு சிறந்து விளங்குக என்பது ஆசிரியர் குறிப்பாக சொல்கிறாங்க சரிங்களா. கற்று மனம் கொண்டு சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அருகன் அடி போற்றுவோம் சரிங்களா. அருகன் அடி போற்றுவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ அரிதவித்து ஆசின்று உணர்ந்தவன் பாதன் விரிகடல். அப்போ விரிகடல் இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது என்ன செஞ்சுக்கலாம், விரிகடல் அப்படின்னா என்ன வரும், விரியும் கடல், விரிந்த கடல், விரிகின்ற கடல். அப்போ 3 காலங்களையும் உணர்த்துவதால் விரிகடல் என்பது வினைத்தொகையில் இடம்பெறும் சரிங்களா. விரிகடல் அப்படின்னா வினைத்தொகை. அப்போ இந்த பழமொழி என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியதன் ஆவி பெரிது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்த உடலின் சிறந்த செயல்கள் உயிருக்கும் சிறப்பை தரும். அந்த பழமொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியதன் ஆவி பெரிது என்பது ஒரு பழமொழி சரியா. இப்போ பெரியதன் ஆவி டேஸ் அப்படின்னு கேட்டால் பெரிது அப்படின்னு போட்டுக்கணும் சரியா. இந்த லைனை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு விரிகடல் இலக்கண குறிப்பு நோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தெளிவாக சொல்கிறேன். இதை விட சிறப்பாக உங்களுக்கு யாரும் நடத்த முடியாது. அதனால் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ஒரே ஒரு முறை தான் நம்ம படிக்க போகிறோம், நல்லது சரிங்களா. அப்போ ஆசுனா என்ன சார் அப்படின்னா குற்றம். ஆசு அப்படின்னா குற்றம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. ஓகே. அடுத்தது மேல்நிலை அடைதல் சரிங்களா. நூல்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டு மேல்நிலை அடைதல்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம படிச்சிருப்போம் அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ அகலினுள் உள்ள நீரிலே நீர் துளும்ப குளித்து தூய்மையாவேன் என்பது போல அது ஒருபோதும் நடக்க முடியாத ஏகம். இது மேல்நிலை அடைதல் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறாங்க சரியா. அப்போ இந்த கூற்றை கொடுத்துட்டு, இந்த லைனை கொடுத்துட்டு, இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், மேல்நிலை அடைதல் இப்படி தான் கேட்பாங்க. மேல்நிலை அடைதல் அப்படின்றத போட்டுருணும் சரிங்களா. ஓகே. அடுத்தது
பயனற்ற வாழ்வு. ஸோ இந்த பழமொழியோட பொருள் பயனற்ற வாழ்வு. அகலுள் நீராலே துடும்பல் எரிந்த விடல் என்பது பழமொழி. அகலுள் நீராலே துடும்பல் எரிந்த விடல் என்ற பழமொழியோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் பயனற்ற வாழ்வு அப்படின்னு சொல்லணும். சரியா? என்னது? பயனற்ற வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ எரிதல் அப்படின்னா என்ன சார்னா நீர் துளும்பி விழ குதித்து நீராடல். ஸோ எரிதல் அப்படின்னா நீராடல் அப்படின்னு சொல்கிறோம். அறநெறியாளனுக்கு உபதேசம் பண்ணுங்க, அறநெறியாளனுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அக்காரம் பால் செருக்கும் ஆறு. ஸோ இந்த லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? என்ன சொல்கிறாங்க? பாலிலே சர்க்கரை சேர்த்ததும் இனிப்பு சுவை கூடி அது மேலும் விரும்பப்படுவது போல அத்தகையோனை தரும் காரியங்களிலே ஈடுபட தூண்டுவதனால் அவன் மேலும் சிறப்பே அடைவான். அப்போ இந்த பழமொழியோட பொருள் என்ன? அதான் நமக்கு முக்கியம். அறநெறியாளனுக்கு உபதேசம் அப்படிங்கிறது பொருள். ஸோ இதோட முக்கியமான பொருள் என்ன சார் அப்படின்னா சிறப்பு அடைவான் அப்படிங்கிறதான். சரிங்களா? உபதேசம் பண்ணுறது, உபதேசம் அப்படின்னா சிறப்பு அடையதில் சொல்கிறோம். அப்போ அக்காரம் பால் செருக்கும் டேஸ் அப்படின்னு கேட்டால் என்ன போடணும்? ஆறு என்பது பழமொழி. இது உணர்த்தும் பொருள் என்ன சார்? புரியல சார் எனக்கு. உணர்த்தும் பொருள் என்ன? அப்படின்னா சிறப்பே அடைவான் அப்படிங்கிறத என்ன செய்யலாம்? இதோட பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இந்த கதையெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த பழமொழி அதை உணர்த்தும் பொருள் என்ன, இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை தான் படிக்கணும். சார் நான் உட்காந்து புக்கை படிக்கிறேன், கதை படிக்கிறேன், நான் பிஹெச்டி பண்ணுறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ தளராதவன் செல்வனாவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். தளராதவன் தான் என்ன செய்வான்? செல்வனாவான். அப்போ இந்த பழமொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படிங்கிறது ஒரு பழமொழி. சரியா? இப்போ இந்த பழமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முயற்சி தான் வேண்டும். சரிங்களா? விடாமுயற்சி விடாமுயற்சி முயற்சி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு என்ற பழமொழி எதை சொல்கிறது அப்படின்னா முயற்சி அல்லது விடா முயற்சியை சொல்கிறது. பழமொழி எழுதி முயற்சி அல்லது விடாமுயற்சி அப்படின்னு எழுதி வச்சுட்டு தளராதவனுடைய செல்வன். சரிங்களா? செல்வனாவான். தளராதவன் செல்வம். தளராதவன் எப்படின்னா என்ன சொல்கிறோம் நம்ம? ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஸோ அப்படின்னு ஒரு திருக்குறளை படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ யாருக்கிட்ட செல்வம் சேரும், யார் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியாலும் அப்படின்னா ஊக்கம் குறையாமல் அப்படி இருக்கிறவங்க கிட்ட தான் என்னது செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பழமொழியில்? விடாமுயற்சி முயற்சி. ஸோ கொடியவன் பார்க்க மாட்டான். இந்த டாபிக் எழுதணும். கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படின்றது எழுதிட்டு அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். ஸோ அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்ற பழமொழியை என்ன செய்யணும்? எழுதிடணும். சரியா? கீழ்மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்க அஞ்சியும் கூட என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாங்க. அதுதான் என்ன சொல்லிட்டாங்க மேலே டாப்பிக்கில்? கொடியவன் பார்க்க மாட்டான். இந்த பழமொழியோட பொருள் கொடியவன் பார்க்க மாட்டான், அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. தர்மம் செய்யுங்கள். சரிங்களா? தர்மம் செய்யுங்கள் அப்படின்னா அஞ்சும் பிணி மூப்பு அறங்கூற்றுடையைந்து துஞ்ச வருமோ துயக்கு அப்படின்னு சொல்கிறான். துஞ்ச வருமோ துயக்கு அப்படின்னா தர்மத்தை இளமையிலே செய்க அப்படிங்கிறாங்க. சரிங்க? தர்மத்தை இருக்கும்போது, நான் வேலை வாங்கிட்டு தான் சார் கொடுப்பேன் அப்படின்றத தாண்டி உங்ககிட்ட ஒரு 10 ரூபா இருந்தாலும் அந்த 5 ரூபாய் இளமையிலே செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற்று உடனேந்து துஞ்ச வருமோ துய்க்கு அப்படின்றாங்க. ஸோ இளமையிலே தர்மம் செய்க அப்படிங்கிறதா தர்மம். இது உணர்த்துவது தர்மம் அப்படிங்கிற ஒரு பொருளை உணர்த்தும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரண் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா பாதுகாப்பு.
மூன்று சுழி அரண். ஸோ பழமொழியும் தாண்டி நிறைய பொருள், நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு என்ன செய்யலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மூன்று சுழி அரண் வந்தால் தான் என்ன வரும், பாதுகாப்பு, கோட்டை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். சரிங்களா? ஓகே. அஞ்சவார் கிள்ளை அரண். ஸோ அப்போ அரண் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டனா என்ன செய்யணும் சார், பாதுகாப்பு. அரண் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்றத போடணும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது குடிப்பெருமையின் சிறப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே வருது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுப்பின் கடை முடுங்கும் நாயை புலியாம் எனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சார் பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, குடிப்பெருமை இல்லாதவர் உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை, அவருடைய போலி தோற்றம் கண்டு புகழ்வதெல்லாம் பொய்யான புகழ்ச்சி அல்லாமல் உண்மை புகழ்ச்சி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் உருவத்தை பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறோம் இல்லையா, பொய்யா சொல்கிறோம், பொய்யா பேசுகிறோம். இப்போ புலி மேலே நாய் மேலே புலி தோலை பொருத்திட்டா அது வந்து என்னது, புலி ஆகுமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ பொய்யான தோற்றம். ஸோ இதுக்கு நம்ம பழமொழியோட பொருள் என்ன வச்சுக்கலாம், பொய்யான தோற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். குடிப்பெருமையின் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுப்பின் கடை முடங்கம் நாயை புலியாம் எனல். நாயே என்ன சொல்கிறாங்க, புலியாம் எனல் அப்படின்னு குடிப்பெருமையோட சிறப்பை இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. அப்போ பொய்யான ஒரு தோற்றத்தை சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. மகனுக்கு செய்ய வேண்டியது. சரிங்களா? மகனுக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தந்தை சொல்கிறாரு, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அப்படிங்கிறாரு. சரியா? அப்போ இதில் அணங்கு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா தெய்வம். மூன்று சுழினா அணங்கு அப்படின்னா தெய்வம். மக்களை செந்நெறி மேற் செல்லுதலில் தகுதியுடைய வராக்குதல் தான் ஒரு தந்தையின் கடமை. சரியா? இதெல்லாம் வந்து தமிழ் என்ன தமிழில் எழுதியிருக்காங்கன்னே தெரியல, படித்தாலே பொருள் விளங்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அணங்கு அப்படின்னா தெய்வம், பாவை அப்படின்னா செதுக்கிய சிலை, இதை நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அப்படிங்கிறது இந்த பாடல் வரியில் உள்ள ஒரு பழமொழி. சரியா? அப்போ இறைவன் என்றதால் ஒரு அரசன் தன் குடிமக்களை செந்நெறி மேல் நிற்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பழமொழி மூலியமாக நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது முகிஸ்துதிக்கு மகிழ வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு இது ஒரு பழமொழி. சரியா? அப்போ களம் அப்படின்னா அதில் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த பழமொழி கொடுத்துட்டு இதில் களம் அப்படின்னா பொருந்தாத நகைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கலன் அப்படின்னா அணிகலன்னு பார்த்துருப்போம். இந்த களம் அப்படின்னா பொருந்தாத நகைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை. இப்போ அறிவு ஆடை போன்றதுன்னு சொல்கிறோம். அறிவு டேஸ் போன்றது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும், ஆடை போன்றது அப்படின்ற. அணியல்லால் ஆடையின் பின். சரி, அணியல்லால் ஆடையின் பின். ஆடையே முதன்மையானது. இந்த அணியல்லால் ஆடையின் பின் என்பது பழமொழியில் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடையின் மேல் அவ்வணிகலனையும் அணியின் அழகு தரும், அதுபோல அறிவுடையின் மேல் பிற செல்வங்களும் சேரின் பயன் தரும். ஆனால் இப்போ என்ன செய்யறதில்ல, அது தரதில்ல. அதனால் ஆடையே முதன்மையானது அப்படிங்கிறது இந்த பழமொழியோட ஒரு கருத்தாக சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் புரிந்து கொள்வது கஷ்டம். அதனால் நான் சொல்கிறத மட்டும் காதில் கேட்டுட்டு இந்த பழமொழியை மட்டும் எழுதி வச்சுட்டு அதற்கு மேலே நம்ம என்ன பொருள் பார்க்குறோமோ இந்த டாபிக் அறிவு ஆடை போன்றது இதை எழுதிட்டு இந்த பழமொழியை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ வேறு எதுவும் இதில் பெருசாக தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்தது வம்புக்காரனின் வாய். இப்போ அம்பலம் தாழ் கூட்டுவார். சரிங்களா? அம்பலம் தாழ் கூட்டுவார் அப்படின்னா இந்த பாடல் வரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பரிவு அப்படின்னா இரக்கம், துன்பம். ஸோ இதுதான் முக்கியம் நமக்கு. சரியா? பரிவு அப்படின்னா இரக்கம், துன்பம். இது எழுதிட்டு அம்பலம் தாழ் கூட்டுவார் அப்படிங்கிற பழமொழியை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் தேவையில்லை. அன்பால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு
அம்பு விட்டு ஆக்கருக்கு மாறு அப்படின்னா செயலை முடிக்கும் முறைமை இதன்கண் கூறப்பட்டது. பிறரை மனம் நோகச் செய்து காரியம் சாதிக்க நினைப்பவரின் பேதமையும் சொல்லப்பட்டது. அம்பு விட்டு ஆக்கருக்கு மாறு என்பது பழமொழி. அப்படின்னா ஸோ அன்பால் நம்ம எந்த ஒரு விஷயங்களும் சாதிக்க முடியும், ஆனால் அம்பு விட்டு என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பழமொழியோட ஒரு பொருள் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது அது பார்த்தாச்சு. ஸோ இப்போ பயனோக்கு செய்வது உதவியாகாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஒரு பயனை எதிர்பார்த்து இப்போ வந்து ரோட்டில் போயிட்டுருக்காரு, ஒருத்தர் அடிபட்டு இருக்கார் அப்படின்னா நம்ம போய் காப்பாற்றினா நமக்கு ஏதாவது பணம் தருவாங்க, ஸோ வீடியோ எடுத்து போட்டால் நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். ஸோ இப்போ இருக்கிற காலத்துக்கு அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் இல்லாமல் பயனோக்கி செய்வது உதவியாகாது, ஒரு பயனை எதிர்பார்த்து நாம் செய்வது உதவியாக கருத மாட்டாது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த பழமொழியில் சொல்கிறோம். இப்போ ஐயரை விட்டு வரால் வாங்குபவர், சரிங்களா, ஐயரை விட்டு வரால் வாங்குபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த பழமொழியை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. சரிங்களா? அதாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், இது பெருசாக தேவை கிடையாது. நல்லதை உணர தீயவரால் முடியாது, நல்லதை உணர தீயவரால் முடியாது. ஒரு நல்லவருக்கு தான் அந்த நல்ல பண்புகளை உடைய மனிதர்களை பற்றி தெரியும். நல்ல விஷயங்களை அறிவதற்கு ஒரு தீயவர்கிட்ட போய் நீ நல்ல விஷயங்களை சொன்னால் வச்சுக்கோங்க, போடா அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு நல்லவருக்கு நல்லவரை பற்றி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அயிலாலே போல்ப அயில், சரிங்களா? இதெல்லாம் வந்து என்ன தமிழ்னே தெரில. சரிங்களா? இதெல்லாம் என்ன தமிழ்னே தெரில. ஸோ இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகேவா? செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும் அப்படின்னா என்ன சார்னா, சொல்கிறவனுக்கு என்னப்பா தெரியும், செய்பவனுக்கு தான்ப்பா தெரியும். சார் படிங்க, நானே படிங்கிறேன் சார், நீங்கள் வந்து ஒரு நாள் படித்து பாருங்கள் சார், அப்போ தான் தெரியும். குடும்பத்தையும் பார்த்துக்கணும், வேலையும் செய்யணும், வேலைக்கும் போகணும், ஒர்க்குக்கும் போகணும், வெளியிலையும் போகணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சார். பார்த்துக்கிட்டு தான் சார் நாங்கள் படிக்கிறோம். அப்போ செய்கிறவங்களுக்கு தான் தெரியும், படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும் அப்படிங்கிற பழமொழி சொல்கிறாங்க. செயலில் உண்மையான நிலையறியாமல் ஈடுபடுவது அழிவை தரும். சரிங்களா? இப்போ உண்மையான விஷயங்களை தெரிஞ்சு நம்ம செய்யணும். அதான் நம்ம கிராமத்தில் சொல்லுவோம் இல்லையா, ஆழம் அறியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது போல். ஓகேவா? அப்போ கரையிறம் தார்கெளிய போர், அரங்கினுள் வட்டு கரையிறம் தார்கெளிய போர். ஸோ இதெல்லாம் என்ன தமிழில் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. சரியா? ஸோ ஓகே, சும்மா ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே. பகையை என்ன செய்யணும், அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்னா பொருந்தாவரை பொறுத்தட்ட கண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு, சரிங்களா? பகையை அறவே ஒழிக்க வேண்டும். இந்த லைனை கொடுத்துட்டு அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும், பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் பொருள். சரிங்களா? இப்போ அடுத்தது மூடவர்கள் கிட்ட என்னது உறவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவாரை காட்டார் நரி அப்படின்னு சொல்கிறோம். அறிவாரை காட்டார் நரி. ஸோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நோட் பண்ண வேண்டாம். ஈகையே செல்வத்திற்கு அழகு. ஸோ இதை நோட் பண்ணுங்கள். இப்போ ஈகை அப்படின்னா என்ன சொன்னால் கொடைத்தன்மை, வள்ளல் தன்மை. இப்போ ஒரு 10 லட்சம் என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து உதவணும், அதுதான் அந்த 10 லட்சம் சேர்த்ததுக்கான அழகு, அதுதான் செல்வத்துக்கு அழகு. செல்வம் வச்சுருந்தா அதை கொடுக்கணும், அப்போ தான் அந்த செல்வத்துக்கே அழகு அப்படிங்கிறத சொல்லும்போது அழகோடு கண்ணின் இலவு அப்படின்னு சொல்கிறோம். அழகோடு கண்ணின் இலவு. சரியா? ஓகே. ஸோ அடுத்து உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார். ஸோ ஒரு படித்தவனுக்கு தான் படித்தவங்கள பற்றி தெரியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போகிறவங்கக்கிட்ட போயிட்டு டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரியுமானுங்கிற, டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, அதெல்லாம் என்ன கவர்மெண்ட் ஜாப்பு, பணம் கட்டினா போதும், சும்மா என்ன ஒரு 2 மணி நேரம் படித்தா பாஸ் பண்ணிடலாமா, டெய்லியும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க.
ஸ்கூல் புக்கை படித்து பார்த்தா தான் அதோட அருமை என்னன்னு புரியும். சரியா? அப்போ உயர்ந்தவருக்கு உயர்ந்தவர் அறிவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அலராடி கண்ணும் மணியாகி விடும், அலராடி கண்ணும் மணியாகி விடும் அப்படிங்கிற ஒரு பழமொழி. சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் தேவையில்லப்பா. தர்மம் செய்ய பாவம் போகும். நீ தர்மம் கொடுத்த அப்படின்னா நீ செஞ்ச பாவங்கள்லாம் என்ன செய்யும்? போகும். அப்போ அறஞ்செய்ய அல்லவை நீங்கி கெடும். அறம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? தர்மம். ஸோ அப்போ அறம்னா என்ன சார் அப்படின்னா தர்மம். சரியா? இப்போ இந்த அறம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? கருவி. சரிங்களா? கருவி அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அறுக்கிற கருவி அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சரி. ஸோ அறம் செய்ய அல்லவை நீங்கி விடும் அப்படின்னா அறம் செய்ய பாவம் நீங்கும் அப்படிங்கிறதா இந்த பொருளின் கருத்து. அப்போ இதை என்ன செய்யணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் வேண்டாம். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்ட கொஷின். சரியா? ஸோ எது சார் அப்படின்னா சொல்கிறேங்க. இந்த வரி அரிமடமும் சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும்? பழமொழி 400. ரிப்பீட்டடாக பல முறை டிஎன்பிசியில் கேட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகேவா? ஓகே. என்பது பழமொழி. இப்போ அறிந்தே செய்யும் மடமை செயலும் சான்றோருக்கு சிறப்பே தருவதும் சொல்ல பெற்றது. அரிமடமும் சான்றோருக்கு அரி. ஸோ அடுத்தது பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள் அப்படின்னா அறியும் பெரிதால் பவனே பெரிது, அறியும் பெரிதால் பவனே பெரிது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அடுத்தது அறிவச்சம் ஆற்ற பெரிது. ஸோ இது ஒரு பழமொழி. அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படின்னா ஊழையும் உப்பக்கம் காண்பார் தாளாது உழற்றுபவர். திருக்குறள் பார்த்தோம் இல்லையா? ஊழையும் உப்பக்கம் காண்பார் தாளாது உழற்றுபவர். ஆனால் பேதையே அனைத்தையும் ஊழின் பயன் என்று கருதி அஞ்சி முயன்றி துன்பங்களில் உழன்று அழிவான். ஸோ இது தேவையில்லை. இதுக்கான பொருள் இது. அறிவச்சம் ஆற்ற பெரியது அப்படிங்கிறது பழமொழி. சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பார். ஓகேப்பா. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. சரிங்களா? எது சார் அப்படின்னா அரிமோ நரி நக்கிற்றென்று கடல், அரிமோ நரி நக்கிற்று என்று கடல் என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது சார் அப்படின்னா பழமொழி 400. சரிப்பா. அரிமோ நரி நக்கிற்றென்று கடல் அப்படின்னா ஸோ இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்லாம் நான் செஞ்சுருக்கேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இது இடம்பெறும் நூல் பழமொழி 400. சரிங்களா? ஸோ அடுத்தது ஆகாதார்க்கு ஆகுவது இல். சரிங்களா? இதுவும் ஒரு பழமொழி. ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின். சரியா? ஓகே. ஸோ அப்போ ஆழ்வினை அப்படின்னா என்னது? முயற்சி அப்படின்னு சொல்கிறோம். ஆழ்வினை ஊழ்வினை அப்படின்னா என்னது? முயற்சி. சரியா? ஓகே. ஸோ மற்றெல்லாம் எதுவும் தேவையில்லப்பா, பெருசாக எதுவும் தேவையில்லை. எல்லாத்தையும் படித்தாலும் நமக்கு ஒரு மாதிரி மறந்த மாதிரி ஆயிரும். சரியா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடுபனை பொய்க்காலே போன்று அப்படின்னா பழமொழி. இதில் உணர்வுடையார் என்பதன் பொருள்னா அறிவுடையார். உணர்வு இருக்குது அப்படின்னாலே அவருக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ மக்களிடம் அன்பு. சரிங்களா? மக்களிடம் அன்பு அப்படின்னா ஸோ இது தேவையில்லை. ஸோ இந்த பழமொழி நோட் பண்ணிக்கோங்கப்பா. 1000 காக்கைக்கு ஓர் கல் போதும். 1000 காக்கா இருந்தாலும் ஓர் கல் போதும் அப்படிங்கிறது
பழமொழியை குறிக்கும். இப்போ 1000 காக்கைக்கு டேஸ் கல் அப்படின்னு கொடுத்துருவான். அப்போ ஓர்கல் போதும். அப்போ 1000 கல் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. 1000 காக்கைக்கு ஓர்கல் அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அடுத்தது, விழிந்தாரே போல பிறாகி நிற்கும் முழிந்தாரை தஞ்சம் மொழியிலே வேண்டா ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விழிந்து விடும் அப்படின்னா விரைந்து கெடும் அப்படின்னு சொல்கிறோம். மொழிதல், காய்த்தல், தஞ்சம், தஞ்சம் அப்படின்னா எளிமை சொல்கிறோம். தஞ்சம் அப்படின்னா எளிமை அப்படிங்கிறது பொருள். சரியா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பழமொழி பாருங்க, ஆற்றா கரும்பனை அன்னத் துடைத்து அப்படின்னு சொல்கிறோம். செல்வம் உடையவர்களாயிருந்தும் வந்து விருந்து உறவுமான பசித்தவருக்கு உதவாமல் போனால் அது பயனற்ற செல்வம். அது வீட்டுக்கு ஒருத்தர் பசின்னு வராரு, செல்வம் இருந்தும் என்ன செய்யலாம், நம்ம இல்லை போங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு பெரிய பணக்கார வீடாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்குறான் அப்படின்னு வச்சுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க. செல்வம் இருந்தும் என்ன செய்வாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த செல்வம் இருந்தும் கொடுக்காம போனால் அந்த செல்வம் இருந்தும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறத இந்த பழமொழியில் சொல்கிறோம். ஆற்ற கரும்பனை அன்னது உடைத்து அப்படிங்கிறது பழமொழியை குறிக்கும். சரியா? ஸோ இந்த பழமொழி பாருங்கள், எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும். சரிங்களா? ஒரு ஏழையோட கண்ணீர் அவனுக்கு மேலே இருக்கிறவன், சரிங்களா, சாபம் ஊறான்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பெரிய அவனுக்கு மேலே இருக்கிறவன் ஏதாச்சும் ஒரு எளியவனை திட்டா போய் நம்ம சாபம் விடுறது. ஸோ இந்த கிராமத்தில் நிறைய இது பண்ணுவாங்க பற்றி. அப்போ எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும். சரியா? எளியவன் கண்ணீர். ஸோ இது முக்கியமானது. ஆற்றாது அவரழுத கண்ணீர் அவையர்க்கு கூற்றமாய் வீழ்த்திவிடும். சரிங்களா? கூற்றமாய் வீழ்த்திவிடும். ஸோ இந்த பழமொழி நானூறில் இடம்பெற்றிருக்குது. சரியா? ஸோ அடுத்தது மிக மிக முக்கியமான பழமொழி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்லேயே இருக்குது நமக்கு. சரியா? ஸோ அடுத்தது, ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பழமொழி இடம்பெறும் நூல். இது நியூ புக்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ ஆற்றுணா அப்படிங்கிறத பிரித்து எழுதுக அப்படின்னா என்ன சார்னா, 6 கூட்டல் உணா, 6 கூட்டல் உணா ஆற்றுணா. ஸோ 6 கூட்டல் உணா ஆற்றுணா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆற்றவம் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடாக தவமேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில். இப்போ கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்போ கற்றுணா, அதாவது ஆற்றுணா அப்படின்னு என்ன சார்னா கட்டுச்சோறு, வழிநடை உணவு அப்படின்றது பொருள். சரிங்களா? வழிநடை உணவு. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. இடம்பெறும் நூல் பழமொழி 400. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இடம்பெறும் நூல் பழமொழி 400. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதுவரையும் இருக்கட்டும். ஸோ மீதி முக்கியமானதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு மணி நேரம் டைம் எடுக்கும். சரிங்களா? நான் சொன்ன அந்த பழமொழி, அதோட பொருள், பழமொழியை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசியில் கேட்டதை சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பையில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.